முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, வெள்ளிக்கிழமை வருவதற்குள்ளாகவே இந்த முருகனின் வார்த்தைகளை நீ கேட்டுட்டினா கண்டிப்பாக நீ மனம் மகிழக்கூடிய வகையில் உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் உன் அப்பன் முருகன் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன். உன் உயிரை காக்கும் கனக வேலாகவும் உன் எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய வெற்றி வேலனாகவும் இந்த அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவே வேண்டாம். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து என் அருள் பார்வையின் மூலமாகவே உனக்கான அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன் என் செல்வமே. எப்படியாவது என் வாழ்க்கையில் எல்லாமே சரியாயிடும். என் அப்பன் முருகன் எனக்காக அனைத்தையும் சரி செஞ்சு கொடுத்துருவாரு, என் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துருன்ற நம்பிக்கையோடு தானே நீ ஒவ்வொரு நாளும் விடியலை சந்திக்கிறாய். கண்டிப்பாக நாளை விடியல்ல உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் தீரதான் போகுது. கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் நினச்சி சோர்ந்து போயிருக்கிற உனக்காகவே உன்னுடைய தீமை காரியங்களை எல்லாம் தீவினைகளையெல்லாம் கெட்ட செயல்களையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் நல்ல பலனும் நன்மையும் உண்டாகும்படி செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் நீ செய்கிற எந்த விஷயமும் பயனில்லாமல் போகாது என் செல்வமே. நானும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். சரியான நேரத்தில் சரியான பாதையில் உன்னை சரியான இடத்துக்கே நான் வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறேன். நீ எப்போதும் தைரியமாக இரு. உன் வாழ்க்கை பயணம் என் கண்காணிப்பில் இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். உன் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பக்திக்கும் நம்பிக்கைக்கும் உன் அப்பன் முருகன் உன்னை முழுமையாக ஆசீர்வதிக்கிறேன். நீ எப்போதும் மன மகிழ்ச்சியோடு இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. உன்னை தேற்றி உனக்கு ஆறுதல் சொல்கிறதோடு நின்றுடாமல் உனக்கு தோழமையாக நான் இருந்து தந்தையாகவும் நண்பனாகவும் காவலனாகவும் கூட உன் கூடவே இருப்பேன் என் செல்வமே. எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படியாக உனக்கு பக்கபலமாக நான் இருக்க போகிறேன். நீ வேண்டி கேட்ட அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க வேண்டியது இனிமே இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. நேர்மையாக வாழணுன்ற நினைப்போட உன் வலிமையை உணர்ந்து கொண்டு வாழ தயாராகு. நீ எப்போதும் நேர்மையாக இருந்திருந்தாலும் இதுவரைக்கும் அதற்கான பரிசு பெருசாக கிடச்சதில்ல. ஆனால் இப்போது எல்லாத்தையும் நல்ல விதத்தில் நான் நடத்தி தரப்போகிறேன். எப்போதும் நல்லதை பேசு, நல்லதை மட்டுமே கேளு. யாராவது ஒருவருக்கு தினமும் உன்னால் முடிஞ்ச நல்லதை செய்யும்போது உன் அப்பன் முருகன் உனக்கு தேவையான நல்லது அனைத்தையும் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே. உன் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் தானே உன்னுடைய குலத்தை காக்கும் தெய்வங்கள். உன் பிள்ளைகள் மூலமாக உனக்கு வரும் இன்பமும் துன்பமும் குழந்தைகள் ரூபத்தில் தெய்வம் உனக்கு கொடுக்கும் பரிசுகள் தான். அதனால் பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கி அவங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுக்கறதுல உனக்கு அலட்சியம் வேண்டாம். ஆழ்ந்த பொறுப்போட உனக்கான கடமைகளை சரியாக செஞ்சு பிள்ளைகளை வளர்க்கணுமே தவிர வியாபார நோக்கத்தோட எதிர்காலத்துக்காக அவர்களுக்கு எதையும் செய்யாதே. வாழ்க்கையில் உனக்குன்னு ஒரு நோக்கம் இருப்பது போல அவர்களை வளர்த்து ஆளாக்குவதையும் உனது நோக்கமாகவும் கடமையாகவும் இந்த சமூகத்தில் அவர்களை ஒழுக்கமாக நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதையும் உன்னுடைய பொறுப்பாகவும் நீ நினச்சிக்கோ என் செல்வமே. இன்றைக்கி நீ எதை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறியோ அதை தான் அவங்க நாளைக்கு உனக்கு தருவாங்கன்றது ஞாபகம் இருக்கட்டும். அவங்க மனசில் நீ எதை விதைக்கிறியோ காலப்போக்கில் அதுதான் உனக்கு திரும்ப கிடைக்கும். குழந்தையும் தெய்வமும் ஒன்றுங்கிறத உணர்ந்துக்கிட்டு குலதெய்வம் தான் உன் குழந்தைகள் ரூபத்தில் உன் கூட பேசுதுங்கிறத மறந்துடாத. உன் குழந்தைகளுக்கு நீ தர வேண்டிய பாதுகாப்பும் நல்ல ஒழுக்கமும் கல்வி, உணவு, உடை, அவசிய தேவைகள் அனைத்தையும் நீ கட்டாயமாக வழங்கணும் என் செல்வமே. பெரியவங்களையும் பெத்தவங்களையும் ஆசிரியர்களையும் எப்படி மதித்து நடந்துக்கணுன்றதை நீ தான் சொல்லி கொடுக்கணும். அவர்களுக்கு இந்த சமூகத்தில் இருக்கும் தீமையை உணர்த்தி நல்ல ஒழுக்கத்தோடு வளர்க்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அதே போல் நீயும் உன் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் உன் குடும்பத்தின் உள்ளே இருக்கும் ரகசியங்களையும் வெளியில் பேச வேண்டாம் என் செல்வமே. உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் மன வருத்தத்தை கொடுக்குது, தாங்கிக்க முடியலைன்ற போது உன்னுடைய வருத்தத்தை அடுத்தவங்க கிட்ட சொல்லும்போது உன்னுடைய கண்ணீரும் உன் மனவேதனையும் இந்த உலகத்தில் யாருக்கும் ஒருபோதும் புரிய போகிறதில்ல. அவங்க அச்சோ பாவம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆறுதல் வார்த்தைக்காக உன் மேலே கருணை பிறக்கும்னு நினச்சி நீ சொன்னாலும் அது வெறும் செய்தியாக மட்டும்தான் அவங்கள போய் சேரும். குடும்பன்றது
ஒரு காப்பாற்ற வேண்டிய, காத்து பத்திரமா பாதுகாத்து கொள்ள வேண்டிய புனித ஆலயம் அல்லவா? குடும்பத்துக்குள்ள நடக்கிறது குடும்பத்தில் மட்டுமே இருக்கட்டும். நான் உன் நன்மைக்காக உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுத்து உன் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவேன். நீ எப்போதும் மௌனத்தோட உன் மனசில் இருக்க எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு. முழு நம்பிக்கையோடு நீ செய்யும் பிரார்த்தனைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய சக்தி இருக்கு. நீ வேண்டி கேட்டதையெல்லாம் உன்னிடம் தருவதற்காக நீ என்னிடம் செய்த பிரார்த்தனைகளுக்கு எந்த விதத்திலும் தடை வர நான் அனுமதிக்க மாட்டேன். எப்போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் உன் மனசுக்குள்ளேயே அதை ரகசியமாக வச்சு என்கிட்ட மட்டும் சொல்லு. அதை நான் சரி செஞ்சு உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உன்னை வெற்றிகரமாக வாழ வைக்கிறேன் என் செல்வமே. ஒரு சில பேரை உன் வாழ்க்கையில் மன்னிக்கவே கூடாது நீ நினைக்கிற அளவுக்கு உன் மனசு உனக்கு சில பேரை அடையாளம் காட்டும். அவர்களுடைய செயல் என்னதான் உன்னை ஆழமாக காயப்படுத்தினாலும் நீ அவர்களை மன்னிக்கும் போது அது அவர்களுக்கான பரிசு அல்ல. உன் மனசில் சேர்ந்திருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கும் விடுதலை தான் நீ கொடுக்கக்கூடிய மன்னிப்பு. யார் உன்னை எந்த அளவுக்கு காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் கூட கொஞ்சம் பொறுமையாக இருந்து அந்த நேரத்தில் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டினா கொஞ்சம் கொஞ்சமாக உன் மன பாரமெல்லாம் இறங்கி போகும். நீ அடுத்தவங்களை மன்னிக்கும் போது அதன் மூலமாக உன் கோபமும் வலியும் உன் மன பாரமும் கூட உன்னை விட்டு விலகும் என் செல்வமே. அதை விட்டுட்டு கடந்து நீ முன்னேறி போய்கிட்டே இருந்தினா உன் வாழ்க்கைக்கு தேவையான அமைதியாகவும் ஒளியாகவும் நான் இருந்து உனக்கான அருளை கொடுப்பேன் என் செல்வமே. எப்போவுமே அடுத்தவங்களுக்கு நீ நன்மையை நினச்சி சொல்கிற விஷயங்கள் எல்லாம் அது அடுத்தவங்களுக்கு நன்மையாக முடியுமான்றதை ஒன்றால் சொல்ல முடியாது. ஒவ்வொருவர் சூழ்நிலைக்கும் ஒவ்வொருவருடைய உடல்நிலைக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் ஏற்றது போல நீ சொல்வது அவர்களுக்கு பொருந்தாத பட்சத்தில் அது அவர்களுக்கு தீங்காக மாறிடுச்சு. நீ ஏதோ ஒன்று நல்லது சொல்ல போய் அது அவங்க வாழ்க்கையில் தப்பாக முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் உன் மனசுக்கு தானே அது பாரமாகி பாவத்தை சேர்க்கும். ஒவ்வொருவரும் ஏதோதோ உடல் உபாதைகளாலும் ஏதேதோ மன கஷ்டத்திலும் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீ அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு பெருசாக யோசித்து பெருசாக பிரச்சனையில் மாட்டிக்க வேண்டாம். உன்னால் முடிஞ்ச தான தர்மத்தை செய்யி. நான் அதை செஞ்சுட்டேன் இதை செஞ்சுட்டேன்னு எந்த பெருமையும் பேசாதே. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ விளம்பரமின்றி செய்யக்கூடியது தான் உண்மையான புண்ணியமாகும் என் செல்வமே. நீ அமைதியாக மௌனமாக செய்யக்கூடிய நன்மைகளுக்கு தான் இந்த முருகன் நானும் முழு அருளையும் முழு பலனையும் கொடுப்பேன். உன் நல்ல உள்ளத்துக்கு ஏற்றாற் போல உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக செஞ்சு கொடுக்கறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய கருத்துக்கு எதிராக பேசுகிறவங்க, உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுறவங்க, நீ நல்லா ஒழுக்கமாக வாழ்க்கையில் முன்னேறதை விரும்பாதவர்கள், உன் உயர்வையும் உன்னுடைய வெற்றியையும் சகிக்க முடியாதவர்களும் உன்னை சுற்றி சில பேர் இருக்காங்கன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. நீ சொல்கிறதையெல்லாம் ஆமாம் ஆமாம் சரின்னு சொல்கிறவங்க நல்லவங்களாகவும் உன் கருத்தை ஆமோதிப்பவர்களும் நீ நினச்சிட வேணாம். உனக்கு முன்னால் ஒரு மாதிரியும் உனக்கு பின்னால் வேறு மாதிரியும் நடந்து கொள்கிற மனிதர்கள் இந்த உலகத்தில் இருப்பதை மறந்து விடாதே. உன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் உன் பக்கத்து வீட்டிலையோ எதிர் வீட்லேயோ நீ வேலை செய்கிற இடத்துலையோ சில நேரம் உன் வீட்டுக்குள்ளேயே கூட இருக்கலாம். தங்கள் சொல்லாலும் செயலாலும் உன்னை காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் உன் கூட இருக்கதான் செய்வாங்க என் செல்வமே. அப்படி யார் உனக்கு எதிரானவர்களாக இருந்தாலும் பேசினாலும் எதை செய்தாலும் நீ அதை பற்றி மனசில் யோசிக்க வேண்டாம். அவர்களை ஒதுக்கி தள்ளி விட்டுட்டு உன் மனசில் வைராகியத்தை வளர்த்துக்கிட்டு நீ முன்னேறிப்போ. அடுத்தவங்ககிட்ட இருந்து எதிர்பார்ப்பதை நிறுத்திவிட்டு இன்னும் நான் என்கிட்ட இருந்தே அதிகமாக எதிர்பார்க்குறேன்னு உன்னுடைய நிலைமையை உயர்த்துவதற்காக உன்னாலான முயற்சிகளை இன்னும் நீ அதிகப்படுத்து. எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் சவாலான சூழ்நிலைகள் வந்தாலும் உன் அமைதியை யாராலும் கலைக்க முடியாது. உன் பாதையில் நீ உறுதியாக நடந்து போனினா நானும் உன் கூடவே இருந்து உனக்கான உயர்வை மிகப்பெரிய அளவில் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்வமே. அதன்படிதான் என்னையே நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்காக நாளைக்கு உன் வீட்டில் உனக்கான நல்லதை நடத்தி தரப்போகிறேன். ஒரு சின்ன விதைக்குள்ளதானே பெரிய விருட்சமான ஆலமரமும் கூட ஒளிஞ்சிருக்கு. அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய பலனும் முன்னேற்றமும் உன்னுடைய சின்ன நம்பிக்கைக்குள்ளும் பொறுமைக்குள்ளும் தான் மறைஞ்சிருக்கு. பொறுமைங்கிறது காலம் வரும்போது தான் கண்காணும் உண்மையாக மலரும். அவசரப்படாமல் பொறுமையாரு.
அவசரமும் அவநம்பிக்கையும் மனசை ஆட்டி படைச்சதுன்னா நடக்காததை நினைத்து நடப்பது போல பல சிந்தனைகளை உனக்குள்ள கொடுத்துரும். எதிலும் அவசரப்படாம பொறுமையா யோசிக்க பழகு. உன் நல்ல மனசுக்கு ஏற்றால் போல உன் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி கொடுப்பேனேன் செல்வமே. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடக்கணுன்ற ஆவலே உன்னை வாட்டி வதைக்க ஆரம்பிச்சிடும். வாழ்க்கை எப்படி உன்னை செஞ்சாலும், என்ன செஞ்சாலும், எதை நடத்தினாலும் அதை அதன் போக்கில் எதிர்கொண்டு வாழ தயாராகு. ஏன் இப்படி நடந்துச்சு, எதுக்காக இப்படி நடந்துச்சுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நீ யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீனா வாழ்க்கை உன்னை குப்புற தள்ளிவிடும் அல்லவா. எதிலும் அவசரப்படாம பொறுமையாக உண்மையை கண்டறியும் விருப்பத்தோட எல்லா விஷயங்களையும் உற்று கவனிச்சு பாரு. உனக்கு இருக்க துன்பங்களையும் இழப்புகளையும் போக்கி உன் வாழ்க்கைக்கான இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன்.